வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு என்னுடைய சமையல் அறையில் ஆரோக்கியமான சாலட் கொண்டக்கடலை வச்சு எப்படி செய்கிறதுன்னு செய்து காட்டுறேன். வாங்க பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணியை கொதிக்க வச்சுக்கோங்க. அடுப்பை நிறுத்திட்டு அது கூட கொண்டக்கடலை சேர்த்துக்கோங்க. இது 1/2 கிலோ கொண்டக்கடலை. இது ஒரு 5 மணி நேரத்துலேருந்து ஒரு 6 மணி நேரம் ஊறட்டும். இப்போ கொண்டக்கடலை ஒரு 7 மணி நேரம் ஊறியிருக்கு. இதை ப்ரெஷர் பேனில் மாற்றிட்டு அது கூட கல் உப்பு 1 டேபிள் ஸ்பூன் கோபுரமாக சேர்த்துருக்கேன். இப்போ உப்பு நம்ம சரியாக சேர்க்குறோமா அப்படிங்கன்னா அதுக்கு கொண்டக்கடலை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு உப்பு சேர்த்து உப்பு நல்லா கரைஞ்ச பிறகு அந்த தண்ணியை லேசாக டேஸ்ட் பண்ணிங்கன்னா உப்பு லேசாக கரிக்கணும். அந்த மாதிரி இருந்ததுன்னா கொண்டக்கடலை வெந்த பிறகு உங்களுக்கு உப்பு சரியாக இருக்கும். இப்போ இதை நான் 6 விசில் விட்டு இப்போ ப்ரெஷர் பேனில் குக் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் குக்கும்பர் வெள்ளரிக்காய் நறுக்கி சேர்த்துக்கோங்க. அது கூட தக்காளி, வெங்காயம், கொத்தமல்லி இலை, இது எல்லாமே உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் பாதி வெள்ளரிக்காய் எடுத்துருக்கிறேன். அதே மாதிரி ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். 1/2 வெங்காயம், கொஞ்சமாக கொத்தமல்லி. கொண்டக்கடலை நல்லா வெந்திருக்குது. நான் 6 விசில் விட்டு இறக்கியிருக்கேன். இப்போ இதில் தேவையான அளவு நீங்கள் இந்த காய்கறியோடு சேர்த்துக்கலாம். நீங்கள் ஆலிவ் சேர்த்துக்கோங்க. நிறைய சேர்க்காதீங்க, ஏன்னா அது ஒரு மாதிரி ஒரு கசப்பு தன்மை கொடுத்துரும். இல்லை அது சால்ட் இதில் சோக் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் ரொம்ப உப்பாயிடும். அதனால் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா வெர்ஜின் ஆலிவ் ஆயில் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் பெப்பர், காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி கூட வேணும்னா கூட சேர்த்துக்கலாம். அதே மாதிரி சால்ட்டு சேர்த்துக்கோங்க. கொண்டக்கடலையில் சால்ட் இருக்குது, ஆனால் மற்ற காய்க்கு உங்களுக்கு சால்ட் வேணும். அதே மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் ஹனி சேர்த்துக்கோங்க. இப்போ கடைசியாக மஸ்டர்டு சேர்க்குறோம். இதுவும் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சில பேருக்கு மஸ்டர்ட் ஃப்ளேவர் பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட வேண்டியது. ஈஸியாக கொஞ்சம் லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. சுவையான சாலட் தயாராகிருச்சு. இது நீங்கள் குளிர்காலத்தில் சாப்பிட்றப்ப இந்த கொண்டக்கடலையை சுட சுட சேர்த்திங்கன்னா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதுவே வெயில் காலத்தில் அப்படின்னா இது எல்லாமே நீங்கள் சில் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு சில் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சுவையாக இருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ஜாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.